ஒன்று தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சித்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பம் எதுவென்றால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது. இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற, முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாயிருக்கிறது, ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாயிருக்கிறது. அவருடைய இந்த விருப்பம் நிறைவேறுவதற்காகத்தான் அவர் முதலாவது 12 பேரை தெரிந்தெடுத்தார். இந்த 12 பேர் 70 பேராய் மாறினார்கள். இந்த 70 பேர் 120 பேராய் மாறினார்கள். பாருங்க, ஆண்டவருடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேறுவதற்காக அவர் ஆட்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். 120 பேர் மேல் வீட்டறையில ஒன்று கூடி ஒருமனப்பட்டவர்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு பேதுரு எழும்பி நின்று முதல் பிரசங்கத்தை செய்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்கிற ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக முதலாக பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில அறைந்தீர்கள், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார். அவரை அன்றி பாவ மன்னிப்பு இல்லை. அவர்தான் பாவ மன்னிப்புக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார் என்கிற இந்த சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல் பிரசங்கத்தின் மூலமாக 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். பாருங்க, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஆண்டவருடைய விருப்பம் இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதரும் சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம் என்றால் இயேசு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த இயேசுவை எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த பரலோக விருப்பத்தை முதலாக பேதுரு நிறைவேற்றுகிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அடுத்த பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அடுத்த பிரசங்கத்துல திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இப்படியே ஜனங்கள் இயேசுவை அறிய ஆரம்பிக்கிறார்கள். தோமா இந்திய தேசத்திற்கு வந்தார். இந்திய தேசத்துல வந்து கேரளாவில ஆரம்பித்து நம்முடைய தமிழ்நாடு கடற்கரை முழுவதும் இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். பாருங்க, பிதாவுடைய சித்தம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. பிதாவுடைய சித்தம் என்னவென்றால் பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை அறிந்து, இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தை குறித்து அறிந்து, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து அறிந்து மரிக்க வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தம், பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. அப்படியே பல மிஷனரிகள் நம்முடைய தேசத்திற்குள்ளே கடந்து வந்தார்கள். இன்று வரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்று வரைக்கும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் எழும்பி நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நான் ஏற்கனவே அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன்.
இயேசு கிறிஸ்து எப்படி 12 பேரை தெரிந்து கொண்டு உலகத்திற்குள்ளே அனுப்பினாரோ, 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேரா எப்படி பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்காக அனுப்பினாரோ, அதே போல இங்கிருந்தும் நீங்கள் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிதாவுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். நம்ம பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டுதான் எல்லா மனிதர்களும் மரிக்க வேண்டும். இதுதான் பிதாவுடைய சித்தம். இந்த சித்தத்தை யாரெல்லாம் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு எல்லாருக்குமே சொல்லப்பட்ட கட்டளை தான், நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். வேதம் கையில வைத்திருக்கிற எல்லாருக்குமே சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்க எல்லாருமே புறப்பட்டு போக வேண்டும். ரொம்ப தூரம் நீங்க போகலன்னா கூட உங்க பக்கத்து வீட்டுக்காவது நீங்க போக வேண்டும், உங்க தெருவுக்காவது போக வேண்டும், உங்க ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்காவது நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆண்டோடைய விருப்பம் அப்பதான் நிறைவேறும். இந்த பூமியில பிதாவின் சித்தம் அப்பதான் நிறைவேறும். இந்த பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக ஆண்டவர் மனிதர்களிடத்துல எதிர்பார்க்கிறார். அவர் நினைச்சார்னா ஒரே நொடி பொழுதுல எல்லாரையும் ரட்சித்திருவார். அவர் நினைச்சார் அப்படின்னா ஒரே நொடி பொழுதுல எல்லாரையும் அவருக்கு நேராக திருப்பி ஆலயத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருவார். ஆனால் அவர் அந்த வேலையை செய்வதில்லை. அந்த வேலையை செய்வதற்காக ஆண்டவர் மனிதர்களாகிய நம்மை எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் தனியாக ஊழியம் செய்யவில்லை. அவரோடு கூட ஆட்களை ஏற்படுத்தி, அவரோடு கூட நிறைய சீசர்களை ஏற்படுத்தி சத்தியத்தை எல்லா இடங்களுக்கும் சொல்ல வைத்தார். இன்றைக்கு உங்களிடத்துல ஆண்டவர் அந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார். நீங்களும் சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக மாற வேண்டும். ஏன்னா உங்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். புறப்பட்டு போய் சத்தியத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும். அப்போதான் பிதாவின் சித்தம் நிறைவேறும். இன்றைக்கு நீங்களும் நானும் சத்தியத்தை சொன்னாதான் ஜனங்களுக்கு தெரியும். இன்றைக்கு சத்தியத்தை குறித்து அறியாம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை சுற்றி ஏராளமான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்த அந்த காரியத்தை குறித்து அறிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கிறார். இந்த பணிக்கு எல்லாருமே வரணும். யாரோ ஒருத்தர் மேல விழுந்த கடமை மாத்திரம் அல்ல. யாரெல்லாம் வேதத்தை கையில வச்சிருக்கிறோமோ நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட கட்டளை தான், நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசித்தா இதனுடைய முக்கியத்துவம் நம்ம எல்லாருக்குமே புரியும். 1 பேதுரு புஸ்தகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிற வார்த்தை 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயிருக்கிறீர்கள். வேத வசனம் மிக தெளிவாக உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. யாருமே தப்பித்து எனக்கு இந்த வேலை இல்லை என்று சொல்லாதபடிக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் உங்களை எதற்காக தெரிந்தெடுத்தார் என்றால், நீங்கள் அவர் சிலுவையில செய்து முடித்த அந்த ரட்சிப்பின் சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லா மக்களை விட்டு ஆண்டவர் வேறு பிரித்து இங்கே கொண்டு உட்கார வைத்திருக்கிறார். ஆண்டோடைய சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். அந்த விருப்பம் நிறைவேறணும். அந்த விருப்பம் பூமியில நிறைவேற வேண்டும் என்றால்
நீங்களும் நானும் செயல்பட வேண்டும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் சந்தித்து இந்த நாள்ல சபையில வைத்திருக்கிறது எதற்காக என்றால், நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை விதமாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 27வது வசனம், நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. நீங்க என்ன சத்தியத்தை காதுல கேட்கிறீர்களோ அதை வீடுகளின் மீது பிரசித்தம் பண்ண வேண்டும். அப்பந்தான் மக்களுக்கு சத்தியம் தெரியும். இயேசுவை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த சத்தியத்தை நாம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். இன்னைக்கு நம்ம சொல்றோமா? இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்க காதில கேட்கிறதை வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். எல்லா வீடுக்கும் நீங்க போய் சொல்லுங்க. ஆலயத்திற்கு வராத மக்களுக்கு சத்தியத்தை சொல்லுவதற்காக நாம் புறப்பட்டு போக வேண்டும். அப்பந்தான் எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுவார்கள். எல்லாரும் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, யாரோ ஒரு மிஷினரி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி, தன்னுடைய குடும்பத்தை தியாகம் பண்ணி, சுகபோகமான வாழ்க்கையெல்லாம் அவங்க விட்டுட்டு நம்ம பகுதிக்கு வந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் மரித்தா ஆண்டவர்கிட்ட போவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு சத்தியத்தை அறியாமல், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை குறித்து அறியாமல் நம்மளை சுற்றிலும் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்றால் நீங்க தான் செயல்படணும். இந்த பகுதியில் இருக்கிற மக்களாகிய நீங்க தான், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்க தான் செயல்படணும். உங்களை ஆண்டவர் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்ப நான் வேலூர் மாவட்டத்துல ஊழியம் பண்றேன் அப்படின்னா, என் பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இடைவிடாமல் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சத்தியத்தை சொல்லுவதற்காக, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஆண்டவர் என்னை இங்கிருந்து 600 கிலோமீட்டருக்கு அந்த புறத்துல கொண்டு போய் வைத்திருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்? இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சொல்லணும். சுவிசேஷத்தை அறிவிப்பது எல்லார் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. எல்லாரும் இந்த வேலையை செய்யணும். நிறைய செய்யலன்னா கூட கொஞ்சமாவது செஞ்சே ஆகணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்காவது இயேசுவை குறித்து சொல்லணும். இன்னைக்கு நம்ம சொல்றோமா? இல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நாம் எல்லாரும் புறப்பட்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது நம்ம மேல விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிப்பது, இயேசுவை குறித்து அறியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவது உங்க ஒவ்வொரு மேல விழுந்த கடமையா இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை அறிவித்தா என்ன நன்மை, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் நமக்கு என்ன நடக்கும் என்பதை மாத்திரம் ரொம்ப சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். பாருங்க, சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாயிருக்கிறது. இந்த விருப்பத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றுவோம் என்றால், வேத வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் ரொம்ப அழகா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை யாரெல்லாம் சுமந்து செல்லுகிறார்களோ, இயேசுவை யாரெல்லாம் சுமந்து போகிறார்களோ, அவர்களுடைய பாதங்களை ஆண்டவருடைய பார்வையில அழகான பாதங்களாக ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு புறப்பட்டு போனீங்க அப்படின்னா உங்க காலில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறிடும். சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நீங்க நடந்து போனீங்க அப்படின்னா உங்க காலில் இருக்கிற வியாதி எல்லாம் மறைந்து போயிடும். எங்க ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் அதுதான் சொல்றது.
நிறைய பேரு ஆமாயா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. முட்டு வலி இருந்தது, எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க போறதுன்னு யோசித்தேன். ஆனா ஒரு நாளெல்லாம் நான் நடந்து நடந்து சுவிசேஷத்தை அறிவித்தேன், எனக்கு அந்த முட்டு வலியே போயிடுச்சு அப்படின்னு சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவருடைய பார்வையில நாம சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்த உடனே நம்ம பாதங்கள் எல்லாம் அழகான பாதமாய் மாறிடும். வியாதியோடு முட்டு வலியோடு இருக்கிற பாதமா இருக்காது. நம்ம இயேசுடைய வேலையை செய்ய ஆரம்பித்த உடனே அவர் நம்ம பாதத்தை அழகாய் பார்க்கிறார். அதில் இருக்கிற வியாதி பலவீனெல்லாம் நீங்க போயிடும். அதனால சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இன்றைக்கு நாம் புறப்பட்டு போக வேண்டும். இது நம்ம மேல விழுந்த கடமை. அப்படி நீங்கள் புறப்பட்டு போவீர்கள் என்றால் உங்க பாதம் அழகான பாதமா மாறிடும். இரண்டாவது, சுவிசேஷத்தை நீங்க அறிவிப்பீங்க அப்படின்னா வேத வசனம் சொல்லுகிறது, நீங்க நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கும் நீங்க ஜொலிப்பீங்களாம். வானமண்டலத்தில் உள்ள ஒளியை போலவும் நட்சத்திரங்களை போல ஜொலிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு கொடுப்பார். தானியேல் 12ஆம் அதிகாரத்துல அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானவான். யார் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றாங்களோ, சத்தியத்தை போய் சொல்றாங்களோ, அவங்கதான் ஆண்டவருடைய பார்வையில அறிவாளிகள். அவங்கதான் ஆண்டவருடைய பார்வையில ஞானவான்கள். ஞானவான்கள் தான் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால சுவிசேஷத்தை நீங்க அறிவித்தீர்கள் என்றால் இன்னும் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32, 33 வசனத்துல நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற பிதாவிற்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், என் பேரை இந்த பூமியில நீங்க வாழ்ற நாட்களில இயேசுவை குறித்து அறியாத ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சொல்லுவீர்கள் என்றால் நான் உங்க பெயரை பரலோகத்துல சொல்லுவேன். பரலோகத்துல நம்முடைய பெயர் சொல்லப்பட வேண்டும் என்றால் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில சுவிசேஷத்தை நாம் ஒவ்வொருவரும் அறிவித்தே ஆக வேண்டும். இது நம்ம மேல விழுந்த கடமை. உங்களுக்கு சொல்லுகிறது ஒருவேளை புதுசா இருக்கலாம், இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்திற்கு ஒவ்வொருத்தரும் கீழ்ப்படிந்தாக வேண்டும். ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படிவதில்லை. யாரோ செய்யட்டும், அதுக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க, மிஷினரிங்க இருக்கிறாங்க, அதுக்குன்னு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறோம். இது எல்லார் மேல் விழுந்த கடமை. உங்கள் ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காகவே. நீங்க மற்றவர்களுக்கு அறிந்து கொண்ட சத்தியத்தை வீடுகளின் மீது பிரசித்தம் பண்ண வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். நீங்க அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்க பாதம் அழகான பாதமாய் மாறிடும். நம்ம மரித்த பிற்பாடு நட்சத்திரங்களை போல ஜொலிப்போம். நாம தான் ஞானவான். ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு ஆத்துமா ஆதாயப்பட்டுட்டா உங்க மூலமா, ஒரு ஆத்துமா உங்க மூலமா சர்ச்சைக்கு வர ஆரம்பிச்சுட்டா பரலோகத்துல சந்தோஷம் உண்டாகுமா? பாருங்க, இது பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற வேலை. பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற வேலை ஆத்தும ஆதாயம் செய்கிற வேலை. மீதி நம்ம எதை செஞ்சாலும் சரி பரலோகம் சந்தோஷப்படாது. நம்ம லட்சமா பணம் வச்சிருந்தாலும் சரி, நம்ம காரு பங்களாவோடு கூட வாழ்ந்தாலும் சரி பரலோகம் சந்தோஷப்படாது. ஆண்டவரே நான் பெரிய வீடு கட்டி ஓபன் பண்றேன், பரலோகம் சந்தோஷப்படாது. நான் ஒரு புது கார் வாங்கி இருக்கிறேன், பரலோகம் சந்தோஷப்படாது. ஆனா அதே நேரத்துல ஆண்டவரே என் ஆலயத்திற்கு இந்த வாரத்துல ஒரு புது ஆத்மாவை நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னா முழு பரலோகமும் சந்தோஷப்படும். ஊழியம் செய்வது சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். பேக்கு தொங்க போட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கைக்கு ஒரு பைத்தியக்காரனை போல போறாங்கன்னு நினைக்கிறோம்.
ஆனா உங்க பார்வையில் அவங்க பைத்தியக்காரர்களாய் தெரியலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அவர்கள் தான் ஞானவான்கள். உங்க பார்வையில் அவர்களுடைய கால்கள் அழுக்கான கால்களாய் தெரியலாம். பரலோகத்தின் பார்வையில் அவர்களுடைய கால்கள் தான் அழகான கால்கள். உங்க பார்வையில் அவங்க சாதாரணமா ஏளனமாய் தெரியலாம். ஆனா அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில ஞானவான்கள். அவர்கள் மூலமாகத்தான் பரலோகம் இன்றைக்கும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்க மூலமா என்றைக்காவது பரலோகம் சந்தோஷப்பட்டது உண்டா? பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற காரியத்துல நீங்க ஈடுபட்டு இருக்கிறீர்களா? ஒருவேளை ஒரு சிலர் நீங்கள் ஈடுபட்டு இருக்கலாம். ஒரு சிலர் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணி ஆலயத்திற்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். கொண்டு வராத நீங்கள் இந்த வேலைக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நானும் சத்தியத்தை அறிவிப்பதற்கு ஆயத்தமாகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை உங்களுடைய சித்தத்தின்படி பயன்படுத்தும் என்று நீங்க விட்டு கொடுப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். எத்தனை பேரு ஆண்டவரை குறித்து அறியாதவங்க உங்களை சுத்தியில் இருக்கிறாங்க. படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, உறவுகள் எவ்வளவு பேர் சத்தியத்தை அறியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் யார் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தான் சொல்லி ஆக வேண்டும். உங்க மேல விழுந்த கடமை. இந்த சத்தியத்தை நான் சொல்லல, என்னாலலாம் இது முடியாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை பரலோகத்தில் இருக்கிற பிதாவிற்கு முன்பாக நான் மறுதலிப்பேன். நீங்க வீடுகளின் மீது பிரசித்தம் பண்ணல அப்படின்னா, இயேசுவை குறித்து அறியாத வீடுகளுக்கு போய் இயேசுவை நீங்க சொல்லல அப்படின்னா பரலோகத்துல போய் நிற்கிற பொழுது உங்க பெயரை ஆண்டவர் சொல்ல மாட்டார். உங்க பெயர் சொல்லப்படவில்லை என்றால் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கவே முடியாது, யாரா இருந்தாலும் சரி. அதனால்தான் மத்தேயு 7:21 ரொம்ப தெளிவாண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆலயத்துல மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே நான் கூப்பிடுவேன், நான் வீடுகள் எல்லாம் போய் ஏசப்பாவை பத்தி நான் சொல்ல மாட்டேன், அறியாத மக்களுக்கு நான் சொல்ல மாட்டேன், வீடுகளின் மேல பிரசித்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார் உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். ஏன்னா பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போக முடியும். பிதாவுடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இதுதான் பிதாவுடைய சித்தம். இந்த சித்தத்தை யாரெல்லாம் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நிறைவேற்றலையோ அவங்களுக்கு பரலோக ராஜ்யத்துல இடமே இல்லை. தெளிவா வசனத்தின்படி நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஆகையினால இந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுங்க. முதல்ல உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நான் இந்த வேலையை என்னால முடிந்த அளவுக்கு நான் செய்வேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வழிவாசல்களை திறப்பார். சத்தியத்தை சொல்லுவதற்கான அந்த தைரியத்தை உங்களுக்கு தருவார். சத்தியத்தை சொல்லுவதற்கான ஆட்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். எப்படியாகிலும் சரி நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உதவி செய்வார். உங்களுக்குள்ள அந்த இருதயத்தில் ஒரு வாஞ்ச வரணும், என் மூலமா சத்தியம் சொல்லப்படணும், என் மூலமா ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்ச உங்களுக்குள்ள வந்துட்டா போதும், ஆண்டவர் அதற்கான வழிவாசல்களை திறந்து கொடுப்பார். சத்தியத்தை அறிவிக்கல அப்படின்னா தண்டனைக்கு தப்ப முடியாது. வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. எபிரேயர் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் மத்திய பகுதியிலிருந்து வாசிக்கிற பொழுது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இப்போ கேட்கிற இந்த சத்தியத்தை குறித்து, இந்த செய்தியை குறித்து நீங்க எந்த கவலையுமே படாம, யாருக்கோ ஊழியக்கார் பேசுறார் அப்படின்னு போனீங்க அப்படின்னா தண்டனைக்கு தப்ப முடியாது. இந்த ரட்சிப்பை குறித்து கொஞ்சம் கவலைப்படணும். என்னால என்ன செய்ய முடியும்? எங்க ஊர்ல இருக்கிற ரட்சிக்கப்படாத மக்களுக்கு என்னால என்ன முடியும்? எங்க மாவட்டத்துல, எங்க தேசத்துல இருக்கிற மக்களுக்கு என்னால என்ன முடியும் அப்படின்னு கொஞ்சம் இருதயத்துல கவலைப்படணும். நான் எப்படி மற்றவங்களுக்கு இயேசுவை சொல்லட்டும் அப்படின்னு தேவ சமூகத்துல
கொஞ்சம் நீங்க கவலைப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நானும் சத்தியத்தை சொல்லுவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், உங்க வேலையை செய்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், எனக்கு வழியை திறந்து தாங்க ஆண்டவரே, நான் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே நீ கேட்கணும். அப்படி எந்த கவலையுமே இல்லாம இருந்தீங்க அப்படின்னா தண்டனைக்கு தப்ப முடியாது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ரோமர் 1 அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். 18வது வசனம், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க சத்தியத்தை அநியாயத்தினால யாருக்கும் சொல்லாம அடக்கி வச்சீங்க அப்படின்னா வானத்திலிருந்து தேவனுடைய கோபம் இறங்கி வருமா. நிறைய பேர் மேல அந்த கோபம் இருக்குது. ஏன்னா நீங்க சத்தியத்தை சொல்லல, அடக்கி வச்சிருக்கிறீங்க. எத்தனையோ பேர் வியாதிப்பட்டவங்க உங்ககிட்ட வந்தாங்க, எத்தனையோ பேர் வியாதிப்பட்டவங்களை போய் நீங்க பார்த்தீங்க, விசாரித்தீங்க, பிரச்சனையில் இருக்கிறவங்களை சந்தித்தீங்க. ஆனா அந்த பிரச்சனை தீர்வதற்கு, வியாதி தீர்வதற்கு இயேசுவை நீங்க அறிமுகப்படுத்தினீங்களா? இல்ல. நிறைய பேர் நம்ம சொல்றது இல்ல. சமயம் கிடைக்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசுவை மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும், இயேசுவை சுகமளிக்கிறவராக காண்பிக்க வேண்டும். வியாதியஸ்தர்கள் வருகிற பொழுது இயேசு என்கிற அந்த விதையை உள்ளத்துல போடணும். அப்படி ஏதாயிலும் ஒரு விதத்துல ஆண்டவரை குறித்து நாம் அறிவிக்க வேண்டும். சத்தியத்தை நாம் அடக்கி வைக்க கூடாது. அப்படி அடக்கி வைப்போம் என்றால் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து இறங்கும், தண்டனைக்கு தப்ப முடியாது அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். கொடுத்த தாளந்த நம்ம பயன்படுத்தணும், ஆண்டவருக்காக பயன்படுத்தணும், சுவிசேஷ அறிவிப்பதற்காக பயன்படுத்தணும். எப்படியாகிலும் சரி நம்ம மூலமா சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், நம்ம மூலமா ஆத்தும ஆதாயம் பணி நடக்கணும். எப்படியாகிலும் சரி நம்ம அதற்காக கொஞ்சம் பிரயாசப்படணும். கவலை இல்லாம நம்ம இருந்தோம் அப்படின்னா தண்டனைக்கு நாம் தப்பிக்க முடியாது. தாளந்த மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சவங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பிரயோஜனம் இல்லாதவங்களே நீ நரகத்துக்கு போ அப்படின்னு அனுப்பினார். அதனால பிதாவின் சித்தத்தை யாரெல்லாம் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில செய்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள். பரலோக ராஜ்யத்துக்குள்ள போனோம் அப்படின்னா இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே பிதாவின் சித்தத்தை நம்ம செய்யணும், இயேசு பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும். சொன்னா ஆண்டவர் நம்ம பேரை பரலோகத்துல சொல்லுவார், நம்ம பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போயிடலாம். எனக்கெல்லாம் அந்த வேலை இல்லை அப்படின்னா, நான்லாம் அதை சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா உங்க பெயர் பரலோகத்துல சொல்லப்படாது. நீங்க யார் வேணா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அதிகாரத்துல வேணா இருக்கலாம், பெரிய ஊழியக்காரரா கூட இருக்கலாம். நான் கிராமத்துக்கெல்லாம் போக மாட்டேன், இயேசுவை குறித்து அறியாதவர்களுக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் தெரியாதுன்னு சொல்லுவார். ஒரு கூட்டம் வந்து நிக்கிறாங்க, அற்புதம் செய்தவங்க, தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிறாங்க, பிசாசை துரத்தினவங்க எல்லாம் நிக்கிறாங்க. ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நீ பிதாவின் சித்தத்தை செஞ்சீங்களா? இல்ல, நரகத்துக்கு போங்கன்னு அனுப்புறார். யார் அனுப்புறார்? தீர்க்கதரிசிகளை அனுப்புறார், பிசாசை துரத்தினவங்களை அனுப்புறார், உங்களை தெரியாதுன்னு சொல்றார். அதனால பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கணும். சும்மா எல்லாரையும் அனுப்பிட மாட்டார். அந்த வசனத்திலிருந்தே நமக்கு புரியுது, பரலோக ராஜ்யத்திற்குள்ள போகணும் அப்படின்னா ஆண்டவர் எவ்வளவு கடுமையா இருப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிசாசு துரத்தினவங்களை பார்த்து சொல்றார், உங்களை தெரியாது நரகத்துக்கு போங்க. தீர்க்க தரிசனம் சொன்னவங்களை பார்த்து சொல்றார், உங்களை தெரியாது நரகத்துக்கு போங்க. அற்புத அடையாளங்களை நடப்பித்தவங்களை பார்த்து சொல்றார், உங்களை தெரியாது அப்படின்னு. அதனால பிதாவின் சித்தத்தை செய்கிறதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ சபைக்கு வந்தோம் அப்படி என்பது அல்ல. நம்மள ஆண்டவர் ஒரு திட்டம் போட்டு இந்த ஊர்ல பிறக்க வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மள ஒரு திட்டம் வைத்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். நம்ம மூலமாக ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்காக தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும்.
பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற அந்த பணியை நாம் ஒவ்வொருவரும் செய்யணும். நம்மளால என்ன முடியுமோ வருஷத்துக்கு ஒருத்தருக்காவது சொல்லுங்க. அந்த ஒருத்தருக்கு கூட நீங்க சொல்லாம விட்டுறாதுங்க. உங்களுக்குள்ள எப்பவுமே யாரையாவது பார்த்தா, இயேசுவை பத்தி அறியாத ஒரு மனுஷனையோ மனுஷியோ பார்த்தா அவங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும் என்கிற அந்த எண்ணம், வாஞ்சை உங்களுடைய இருதயத்துல கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அது கூட இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யம் இல்லை. அதனால இன்றைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா ஒரு வாஞ்சையை எதிர்பார்க்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இன்னும் அதிகமாய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு செயல்படுங்க. எதையுமே செய்யாதவர்கள் கொஞ்சம் செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இதே போல ஒரு பிரசங்கத்தை ஒரு சபையில ஒரு பாட்டியம்மா கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வயசு என்ன அப்படின்னா 80 வயசு. 80 வயது நிரம்பின அந்த அம்மாவுக்குள்ள ஒரு தாகம் வந்துடுச்சு. சுவிசேஷத்தை அறிவித்தா ஞானவான்னு சொல்றாங்களே, ஆகாய மண்டலத்துல ஒளியை போல பிரகாசிப்பாங்களே, அவங்க பாதம் அழகான பாதன்னு ஆண்டவர் சொல்றாரு, பரலோக சந்தோஷப்படும் சொல்றாரு. அப்படிங்கிற அந்த சத்திய வசனத்தெல்லாம் கேட்டுட்டு அவங்க தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆண்டவரே, நானும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆத்தும ஆதாய பணியை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆலய ஆராதனை முடிஞ்சது. முடிஞ்ச உடனே பாஸ்டர்கிட்ட போய் அந்த அம்மா பேசினாங்களாம். ஐயா, எனக்கும் ஆத்தும ஆதாயம் பண்ணணும் அப்படின்னு வாஞ்சையா இருக்குதுயா, என்னையும் நீங்க ஊழியத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உடனே அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிற 80 வயசு அம்மாவை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அவங்களால அந்த அளவுக்கு வேகமா நடக்க முடியாது. அந்த பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், அம்மா உங்களுக்கு வயசாயிடுச்சுமா, நீங்கெல்லாம் எங்க கூட ஊழியத்துக்கு வர முடியாது, நீங்க வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இல்லையா, நானும் வரேன். இல்லம்மா, உங்களை கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப மனசுல பாரம் ஆயிடுச்சுது. வீட்டுக்கு போனாங்களாம். வீட்டுக்கு போன உடனே ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்களாம். ஏசப்பா, நானும் ஆத்தும ஆதாயம் பண்ணணும், என் மூலமாகவும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, என்ன பாஸ்டர் வேணான்னு சொல்றாரு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. பாருங்க, ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நான் நடந்தது சொல்றேன், ஒரு புத்தகத்துல படித்தேன். பாருங்க, ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். உடனே மறுநாள் காலையில என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெயிண்டரை கூப்பிட்டாங்களாம். அவங்க வீடு நல்ல மெயின் ரோட்ல இருந்துதான். பெயிண்டரை கூப்பிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வீட்டு முன்னாடி பெரிய ஒரு போர்டுல இங்கு இலவசமாக தேநீர் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு பெரிய போர்டுல எழுதி வச்சுட்டாங்களாம். வரவங்க போறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பாக்குறாங்க, இலவசமாக தேநீர் வழங்கப்படுமா என்னன்னு அப்படி பார்த்துட்டே போறாங்க. அதுல ஒரு வாலிபன் என்ன பண்றான்னா, சரி என்னதான் உள்ள நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நேரா உள்ள போயிட்டானாம். போன உடனே அந்த அம்மா நல்ல ஒரு சோபா, ஒரு டீப்பா எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த தம்பி வந்த உடனே அவங்கள வரவேற்று அன்பா பேசி உட்கார வச்சு நல்ல ஒரு டீ, ஒரு பிஸ்கட் கொடுத்து அனுப்பிட்டாங்களாம். இப்ப அடுத்தது அந்த வாலிபன் என்ன பண்ணுவாங்க, தினந்தோறும் வர ஆரம்பிச்சான். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல ஆரம்பித்தாங்களாம், நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். பாருங்க, அந்த முதல் வாலிபன் ரட்சிக்கப்படுகிறான். அப்படியே பாத்தீங்க அப்படின்னா அவங்க 90 வயதுல மரித்தார்களாம். 10 வருடத்துல அவங்க அந்த அடக்க ஆராதனையில 1000 பேர் சாட்சி சொன்னாங்களாம். இந்த அம்மா மூலமா நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த அம்மா கொடுத்த வேதாகமத்தை வாங்கி நான் படித்தது நிமித்தம், இந்த அம்மா கொடுத்த கைப்பிரதியின் மூலமா நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு 1000 பேர் சாட்சி சொன்னாங்களாம். பாருங்க, நம்மளை அர்ப்பணித்தோம் அப்படின்னா ஆண்டவர் ஏதாயிலும் ஒரு விதத்துல நம்மளை பயன்படுத்துவார். 80 வயது தான் அப்படின்னு அவங்க ஒதுங்கி விடவில்லை. ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவர் 80 வயசு ஆயிடுச்சு, சரி மகளே நீ வீட்டுக்குள்ளே இரு, உன் வீட்டுக்கே நான் ஆள் வர வைப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தராய் தினந்தோறும் 10-20 பேர் நல்ல டீ சாப்பிட்டுட்டு சத்தியத்தை கேட்டுட்டு போனாங்க. கடைசியில் 1000 பேரோடு கூட பரலோக ராஜ்யத்திற்கு போனார்கள்.
அவர்களை முழு பரலோகமும் சந்தோஷமா அந்த அம்மாவை எழுந்து நின்று வரவேற்றிருக்கும். எத்தனை முறை பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற அந்த வேலையை செஞ்சாங்க பாருங்க. 80 வயதுக்கு பிறகு. இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை முறை பரலோகத்தை நீங்க சந்தோஷப்படுத்தி இருக்கிறீங்க? நிறைய பேருடைய வாழ்க்கையில கேட்டா ஒரு முறை கூட இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு ஆத்மாவை கூட நான் இதுவரைக்கும் சத்தியத்தை சொல்லி ஆலயத்திற்கு கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லுவீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். உங்க வேலையை செய்வதற்கு, உங்க சித்தம் பூமியில நிறைவேறுவதற்கு, என்னால முடிந்ததை செய்வதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொன்னா போதும். என்னையும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே நீங்க சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாகவே தேவன் உங்களை பயன்படுத்துவார். சுவிசேஷத்தை குறித்து கவலையற்றிருப்போம் என்றால் தண்டனைக்கு தப்ப முடியாது. தேவ கோபம் வானத்திலிருந்து இறங்கும். நம்ம பெயர் பரலோகத்துல எழுதப்படாது, நம்ம பெயர் பரலோகத்துல வாசிக்கப்படாது. அதே நேரத்துல நீங்க ஊழியத்தை செய்ய ஆரம்பிப்பீர்கள் என்றால், சுவிசேஷத்தை நீங்க அறிவிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் உங்களை பிதாவாகிய தேவன் கனப்படுத்துவார். உங்க கால்களை எல்லாம் அழகான கால்களாய் மாற்றிடுவார். ஒரு நாள் மரிக்கிற பொழுது நட்சத்திரங்களை போல வானமண்டலத்துல ஜொலிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க ஆரம்பித்து விட்டால் நாம தான் ஞானவான்கள். அதனால நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். நம்மளை ஆண்டவர் அழைத்ததன் நோக்கம் அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கும்படிக்க. இன்றைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். செயல்படுவதற்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது அவர் சித்தம், அவருடைய விருப்பம். அதுதான் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த பூமியில நம்ம வாழ்ந்து மரிக்க வேண்டும். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை சபைக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா? ஒரு 5 நிமிடம் தேவ சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு நம்ம அடுத்த பகுதிக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். உமக்காக தான் வாழ்கிறே, உம்மை தான் நேசிக்கிறே, உமக்காக தான் வாழ்கிறே, உம்மை தான் நேசிக்கிறே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. யார் போவார் என் காரியமாய்? யாரை நான் அனுப்பட்டும் என்று ஆண்டவர் ஒரு பெரிய அங்கலாய்ப்போடு கூட வந்திருக்கிறார். என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, சத்தியத்தை தெரியாமல், சத்தியத்தை அறியாமல் என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, என் ஜனத்திற்கு யார் சத்தியத்தை அறிவிப்பது? யார் போவார்கள் என் காரியமா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஏசாயாவை போல நான் இருக்கிற ஆண்டவரே, என்னை அனுப்பும். அந்த 80 வயசு தாயார்
ஆண்டவரே, நான் இருக்கிறப்பா, உம்முடைய வேலையை செய்வதற்கு நான் இருக்கிறேன், ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுக்குள்ள அந்த சுவிசேஷ பாரம் அழுத்தட்டும். ரட்சிக்கப்படாத மக்களை குறித்ததான ஒரு கரிசனை உங்க இருதயத்துல கொழுந்து விட்டு எரியட்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களை சுற்றிலும் இன்றைக்கு ஏராளமான மக்கள் சத்தியம் இல்லாமல், இயேசு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அவர்களை குறித்ததான ஒரு கவலை, அக்கறை உங்களுக்குள்ள வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதற்கு ஒப்பு கொடுங்க, பேசுங்க, ஆண்டவரிடத்துல பேசுங்க. என்னை அனுப்புங்கப்பா, நான் செய்கிறேன் ஆண்டவரே, நான் இந்த பணியை செய்கிறேன், என்னாலே முடிந்த அளவுக்கு நான் செய்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறப்பா. பரலோக தகப்பனே, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மீதும் உம்முடைய ஆளுகை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இந்த சத்தியத்தை நான் விதைத்திருக்கிறேன். இந்த சத்தியம் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இங்க இருக்கிற எல்லாரையும் சுவிசேஷகர்களாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம் இறங்கினதற்காய் நன்றி. ரீபாக்கா துராஷா தலா சந்தா கதலா சகபா. இயேசுவின் நாமத்தினாலே சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதபடிக்கு தடை செய்கிற, பயத்தை உண்டாக்குகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுகிற. ரீபா ஹதா லகபா ரீமானா துடாகா துலா சகபா ரே துலா சிக்கரா துரபா. அன்றைய ஒவ்வொருவர் மீதும் ஒரு ஆத்தும பாரம் இறங்கட்டுப்பா. ஆத்தும பாரம் இறங்கட்டும். ஆத்தும பாரத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்புவீராக. தகப்பனே, சுவிசேஷத்தை அறிவித்தால் எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீங்கப்பா. எங்க பாதங்கள் எல்லாம் அழகான பாதம் சொல்றீங்க. எங்களை நட்சத்திரங்களை போல ஜொலிக்க வைப்பேன்னு சொல்றீங்கப்பா. எங்களை ஞானவான்னு சொல்றீங்க. எங்களுக்கு கனம் உண்டாகும்னு சொல்றீங்க. ஆண்டவரே, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிற இந்த ஊழியத்தை நாங்கள் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. ஊழியத்தை செய்யல அப்படின்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கல அப்படின்னா பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாதுன்னு எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீங்க பேசின சத்தியத்திற்கெல்லாம் எங்களை அர்ப்பணிக்கிறப்பா. சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல வருகிறவர்களாக வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இந்த பிள்ளைகள் மீது உடைய சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர், வாலிபர்கள், வயோதிபர்கள், படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இம்மட்டும் ஆண்டவரே, இந்த சபை கட்டுமான பணிக்கு ஏசப்பா நீங்க உதவி செய்து வருகிறீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இன்னும் எல்லா வேலைகளை முடிக்க உதவி செய்யுங்க. ஆல்ட்ரு வேலை முடிக்க உதவி செய்யுங்க. தரை போடுவதற்கான வேலையை முடிக்க உதவி செய்யுங்கப்பா. ஜன்னல், கதவு எல்லாவற்றையும் போடுவதற்கு ஆண்டவரே, கடைசி பினிஷிங் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, பெயிண்டிங் வேலை செய்ய உதவி செய்யுங்கப்பா. இம்மட்டும் நடத்தின தேவன் ஆண்டவரை இன்னும் நடத்தி சீக்கிரத்துல இந்த 2026க்குள்ள பிரதிஷ்டை ஆராதனை நடத்த ஏசப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. கொடுக்கிற மக்களை கர்த்தர் எழுப்பி தருவீராக. யாரெல்லாம் கொடுக்கிறேன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுப்பதற்கேற்ற திராணியை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய சபை ஊழியரை, அவருடைய துணைவியார், பிள்ளைகள், குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் திருச்சபை பொறுப்பாளர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த சபை கட்டுமான பணி கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபை மக்கள் எல்லாரும் இணைந்து சீக்கிரத்துல ஒரு மனதோடு கூட இதை கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ண, உங்களுடைய வீட்டை கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். அப்பிரோஜனமான ஊழியக்காரனாகி நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அந்த வார்த்தைகளை நான் சொல்லிட்டப்பா. இந்த வசனங்கள் எல்லாம் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.